வெல்கம் பேக் டு tutti frutti குக்கிங். இன்றைக்கி சோன்பப்படி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம 1 கப் சுகர் எடுத்துருக்கோம். அதுக்கு 4 ஸ்பூன் தண்ணி, அப்புறம் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் அதில் ஒரே சாஸ் பேனில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாண்டா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வேணும்னா லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கலாம், அதுவாக கரைஞ்சிரும். நம்ம அதுக்கிட்ட போகவே வேண்டாம், மெல்லிசாக ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 3/4 பங்கு கீ எடுத்துக்கணும். அதில் கீயில் ஒரு 1/2 பங்கு ஊற்றி அதில் கடலை மாவு எவ்வளோ சர்க்கரை எடுத்தோமோ அதில் பாதி கடலை மாவு எடுத்துக்கணும். அந்த கடலை மாவுக்கு பாதியில் மைதா மாவு, இல்லைன்னா சர்க்கரைக்கு 1/4 பங்கு மைதா மாவு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் அப்படி ஷேக் மட்டும் பண்ணிக்கணும் அந்த சர்க்கரை பாகை. இது எல்லாத்தையும் அந்த பேனில் நெய் சூடானதும் கடலை மாவு மைதா மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது அப்படியே பபுள்ஸாக வரும். இது பாகு பபுள்ஸாக வருது. இந்த கடலை மாவும் அந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கணும். அதில் அந்த கடலை மாவை சேர்த்துக்கணும். இப்போ அதே பேனில் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன்லேயே கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இப்போது நமக்கு நல்ல வெல்லம் கலரில் தேன் கலரில் சர்க்கரை பாகு வந்துடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது பிடிக்கிற அளவுக்கு வரும். ஓகே அப்படின்ட்டு நம்ம அந்த நெய் தடவின பாத்திரத்தில் அந்த சர்க்கரை பாகை கொட்டி மிக்ஸ் ஒரு பெரிய கரண்டி வச்சு, அதாவது தோசை திருப்பியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இதுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். திருப்பி அதை இன்னொரு நெய் தடவின பிளேட்டில் போட்டுட்டு அதை நம்ம இப்போ ரிங் மாதிரி செய்யணும். அதாவது ஒரு ரவுண்டாக நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை 8 மாதிரி போட்டு எவ்வளோ தூரம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோன்பப்படி லேயர் கிடைக்கும். இப்போவுமே இது லேசாக சூடாக இருக்கும். இது எப்படி 2 சைடும் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். இதை எடுத்து அப்படியே உள்ளோட 8, இல்லைன்னா முறுக்கிட்டு 8. இதே ப்ரொசீஜர் தான் கடைசி வரையும் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா முறுக்கணும், அப்புறம் 8ஆக மாற்றணும். இதையே பண்ணினோம்னா அது கலர் சேஞ்ச் ஆகும். அந்த வெல்லம் கலரில் இருந்தது அப்படியே கலர் எப்படி மாறுது பாருங்கள். நல்ல கொஞ்சம் சந்தன கலர் ஒயிட் கலரில் கூட வரும். நீங்கள் இழுக்கிற டைமை பொறுத்து இருக்குது, எத்தனை வாட்டி இழுக்கிறீங்கன்றதை பொறுத்து நமக்கு சோன்பப்படி லேயர்ஸ் கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஒயிட் கலரில் வரும்போது நம்ம கடலை மாவும் மைதாவும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறதுல டிப் பண்ணிவிட்டு ஒரே ப்ராசஸ் தான், 8 மாதிரி அப்படியே உள்ளே விட்டு எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ண அதெல்லாம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ அப்படி இழுத்துட்டு அந்த கடலை மாவில் முக்கிட்டு லேயர்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? இப்போ இதே அப்படியே ரொட்டேட் பண்ணி 8 மாதிரி ஆக்கி திருப்பியும் இதே ப்ராசஸ் தான் கடைசி வரையும் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ அது அறுதோ அந்த அளவுக்கு அந்த வரையும் இதை தான் பண்ணணும். இப்போ திருப்பியும் அந்த கடலை மாவில் முக்கிட்டு திருப்பியும் இதே மாதிரி இழுத்தோம்னு வச்சுக்கோங்க, சூப்பராக நமக்கு லேயர் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போலாம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். இதே ஒரே ப்ரொசீஜர் தான். இதுக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுது. பாருங்கள், லேயராக சூப்பராக இருக்குது. இது நீங்கள் செய்யும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போல்லாம் சூடு இருக்காது, முதல்ல தான் நல்லா சூடாக இருந்துச்சு. இப்போ லேஸ் சூடு தான் இருக்கும். இதே மாதிரி 8 மாதிரி போட்டு நம்ம அந்த கடலை மாவும்
மைதா மாவில் மிக்சர் ஃபுல்லாக இதில் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நூல் நூலாக பிரிஞ்சு வருது. அவ்வளோ லேயர்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதே தான் திருப்பி திருப்பி நம்ம பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் அதுவே நல்லா பிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம திருப்பியும் கையில் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளால் இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு நமக்கு இப்போ சூப்பராக கிடச்சிருக்கு. அதை வந்து செட் பண்ணிடலாம். ஒரு நெய் தடவின ட்ரேலேயோ பாத்திரத்துலேயோ போட்டுட்டு எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் பிச்சு பிச்சு குட்டி குட்டியாக ஆக்கி, அது பெருசு பெருசாக இருந்தனால குட்டி குட்டியாக ஆக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமும் பிஸ்தாவையும் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு அந்த முறுக்கு வச்சுருக்குல்ல அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டுடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்மளாலே இது செய்ய முடியுமா அப்படின்ட்டு இருந்துச்சு. இது நான் வந்து உடனே செய்யலை, நேற்று ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணேன். இது 3வது வாட்டி தான் செய்கிறேன். 2 வாட்டியும் நல்லா தான் வந்திருந்தது. நம்ம ஒன்று கார்ன்ஃப்ளோரில் செஞ்சேன், இன்னொன்று இதே மாதிரி செஞ்சேன். சரி நாங்கள் டிஸ்பிளேக்கு வைக்கக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டுட்டோம், அதனால தான் இந்த வாட்டி செஞ்சு டிஸ்பிளேலாம் சூப்பராக எடுத்திருக்கோம். பாருங்கள் நம்ம சோன்பப்படி சூப்பராக இருக்குது. என்ன லேயரில் வருதுன்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் எல்லோரும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எப்படி நூல் நூலாக வருதுன்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சோன்பப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இன்னொன்று ஸ்லோ மோஷனில் அப்படி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே லேயராகவே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எவ்வளோ செய்கிறோம், இதுவும் செஞ்சிடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி தீபாவளி. Thanks for watching.